நான் விஜயகுமார் குணேஷ் கதைக்கிறேன். ஆடியோட கிராமத்தில் தான் இருக்கிறேன். நான் இப்படி 2001ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் திருமணமாகி இவ்வளோ காலம் இப்படி அங்கே மாறி இங்கே மாறி எல்லா இடங்களையும் இருந்து கடைசியாக இப்படி ஒரு அரச காணிக்கேன். எல்லாருக்கும் கடிதம் போட்டான், ஜிஎஸ்க்கு சொன்னான், மற்றது எல்லாம் சொன்னான். அப்போ காணி தரு மட்டும் பண்ணாலும் இதுக்கு இருக்கிறேன்னு சொல்லி இருந்தான். 3 மாதமாக விட்டு இருக்கிறேன். இருந்து இவ்வளோ காலம் வந்து இருக்கிறேன். திடீரென்று நேற்று 7:30க்கு மழை. இப்போ இங்கே இருக்கலாது, குழந்தை பிள்ளை வச்சு கொண்டு இருக்கலாது. அப்போ அப்பாண்ட விட்ட போனாங்க, இந்த குளிருக்கு பிள்ளையை கொண்டு கிடத்துறாக்குன்னு சொல்லி அங்கே போய் சாப்பிடுவோண்டு போவத்தான் 8:30 போல் பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லினான், இந்த வீடு இது ஓடிவான். ஓடி வந்து பார்த்தா இப்படியெல்லாம் எரிஞ்சு போய்க்கிறாக்கு. இதில் நானும் பிள்ளையும் படுக்கிற இடம் தான் இந்த பெத்தாடி. இதில் என்ன என் பிள்ளையும் மசியம் கிடக்குன்னா இவங்க எல்லாம் கொளுத்தி கிடக்கு போல் கிடக்கு. என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரிய இல்லை. இதுக்கு ஒரு மற்றது இரவு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். போய் எம்பி கொடுத்தேன். எம்பி பிரச்சனைன்னு சொல்லி போனான். போவத்தான் போலீஸாக நான் வந்தேன். வந்து இதெல்லாம் பார்த்து கொண்டு போய் இது பிடிக்க இப்போ 9 மணிக்கு வர சொல்லிக்கிறாரு. ஜிஎஸ்க்கும் அறிவிச்சினான், அவன் தான் அறிவிக்கிறேன்னு சொல்லி ஆடிஎஸ்க்கும் அறிவிச்சினான். அவையும் வந்து பார்த்தவ, சங்கங்களுக்கும் அறிவிச்சினான், அவையும் வந்து பார்த்தவ. இந்த துன்பகரமான நிகழ்வை இந்த பிரச்சனையை பார்த்து மற்ற இந்த வீடு போட்டது வந்து நான் தனியாக போடவில்லை. இந்த சனம் கொஞ்சம் ஒத்துழைச்சி தான் எனக்கு இந்த வீட்டை அமைச்சு தந்தது. நான் வந்து ஒரு பூராலயம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். அப்போ இதை கருத்தினை கொண்டு தான் இந்த கண்ணையும் பாருங்க, இந்த காலையும் பாருங்க, இந்த சூழல் இப்படியாக போட்டு நான் தனியாக சந்தோஷமாக இருக்கணுமென்னா இதில் போட்டிருக்கிறேன். நான் ஒருத்தருக்கும் இதுவரையில் ஒரு துன்பம் நினைக்க இல்லை. என் சந்தோஷத்தை யார் கெடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய இல்லை. இதுக்கான ஒரு தீர்வை தாருங்க. ஏற்கனவே காணி தொடர்பாக ஏதாவது முரண்பாடுகள் இருக்கிறதா, இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? இந்த காணி வந்து அரச காணியாக நீங்கள் கூறுகிறீர்கள். கிராம சேவையாளருக்கு சம்பவம் தொடர்பாக தெரியப்படுத்தப்பட்டதா? நான் இந்த கொட்டகை அமைச்ச உடனே ஜிஎஸ்க்கு ஒன்று அறிவிச்சேன். இப்படி ஒரு பொது நிலத்தில் எனக்கு இப்போ இந்த குடும்பம் அங்கே அலைஞ்சு கொண்டு இருக்கிறேன், எனக்கு நிம்மதியான வாழ்வு வேணுமென்று சொல்லி இந்த இடத்துல இருக்குன்றதை தெரியப்படுத்தி வைக்கிறேன். எனக்கு ஒரு தீர்வை தாருங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்துருக்குறேன். அப்போ எப்படி என்றாலும் எனக்கு இருக்கு இப்போ சந்தோஷமாக நான் கொஞ்ச காலம் இருக்கணுமென்னா இதில் கொட்டிலாம் வச்சுருக்கேன். மற்றது வந்து எல்லாம் சுத்தம் செய்யாது. நான் ஒவ்வொரு 3 மாதமாக நான் வந்து ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதும் வந்து கத்தி எடுத்து வெட்டுறதும் வெட்டித்தான் இந்த காட்டை நான் கிளீன் பண்ணினேன். இந்த காடு கிடந்த நில தேவைன்னு சொல்லி நான் இது போட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த காட்டுக்கெல்லாம் நான் கொட்டில் போட்டிருந்தேன். காட்டுக்கெல்லாம் பிள்ளைய வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு இந்த அப்பாண்ட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா ஒரு ஆள் பாம்பு கடிச்சு செத்தாண்டாப்புல இந்த காணி கிளீன் பண்ணி அடைக்கணுமென்று வந்ததுக்கு காரணமே இந்த பாம்பு கடிச்சதான் காரணமாக தான். வேறு ஒரு இதில் நான் ஒரு தடவை நான் முரண்பாட்டுக்கு போனதும் இல்லை, போகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமும் இல்லை, நேராகவும் இல்லை. 8:30க்கு வேலை போனால் 4:30க்கு தான் நான் இங்கே வருவேன். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்த வேலைதான் இவ்வளவும். இதுவரையில் ஒருவரும் வந்து செய்யாத போகாதுன்ற எனக்கு தடை செய்யவும் இல்லை. இது யார் செய்தான்னு எனக்கு தெரியாது. நான் குணேஷ் கவிதா கதைக்கிறேன். நாங்கள் கல்யாணம் செய்து 3 வருஷம் ஆகிட்டு எங்களுக்கு ஒரு இருக்கிறாக ஒரு இடமும் இல்லை. அங்கேயும் இங்கே கிரிஞ்சு தான் நாங்கள் இந்த வீட்டை போட்டு கொண்டு வந்தோம். நாங்கள் 8 மாதம் கை குழந்தை. நாங்கள் இந்த சைட்டெலாம் படுக்கிறோன்னு தெரிஞ்சுதான் நெருப்பு வச்சாங்களோ தெரியாது எங்களுக்கு. அப்படியே எரிஞ்சிருந்தா எல்லாரும் தான் எரிஞ்சிருப்போம். ஏன்னு இப்படி செய்தான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த காடு சரியான காடும் கால் வைக்க இல்லாத பிசுங்கானும் அப்படி இருந்தது. அப்படியே விஆர் போத்துலுகளும் அப்படி பார்க்க இல்லாத காணிக்கா நாங்கள் வந்து இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காணியை வழியாக்கி இவ்வளோத்துக்கு செய்தது. பிள்ளைய வச்சுருக்க பயந்து தான் நாங்கள் கீழே அந்த கட்டையே கட்டினது, கட்டி இந்த வேலையே மடைச்சது. இப்படி செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்க இல்லை. இது செய்தாக்களுக்கு தகுந்த தண்டனை